ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பான சர்ச்சையில் சிக்கி இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணா தற்போது நாடு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா, வணக்கம். தற்போது பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் இனி வரக்கூடிய நகர்வுகள் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதுதான் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ விவகாரம். கர்நாடகா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே இந்த விஷயம் பரபரப்புக்குள்ளாக்கியது. ஏனென்றால் கடந்த ஏப்ரல் 26 தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த போது பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியாவை விட்டு சென்றார். இதே நேரத்தில் அவர் எடுத்ததாக கூறப்படும் பல வீடியோக்கள், ஆபாச வீடியோக்கள் வெளியானது. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இதற்காக கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி விசாரணை நடத்த உத்தரவிட்டது. தற்போது அந்த குழுவானது விசாரணை நடத்தி 6க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களாக கூறப்படும் பெண்களிடம் புகார்களை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதில் குறிப்பாக பிரஜ்வல் ரேவண்ணா, அதாவது முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா, அதே போல முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் HD ரேவண்ணா ஆகிய 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் HD ரேவண்ணா ஏற்கனவே கைதானார். ஆழ்கடத்தல் விவகாரத்தில் கைதாகி இருந்தது அவர் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ந்து ஜாமீன் பெற்று அவர் வெளியே வந்தார். ஆனால் பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்தமட்டில் வீடியோ வெளியானதிலிருந்து கடந்த 26 இந்தியாவிலிருந்து வெளியேறி ஜெர்மனி சென்றதாக கூறப்பட்டது. அப்போதிலிருந்து தற்போது வரை 5 முறைக்கு மேல் சிறப்பு புலனாய்வு குழுவால் சம்மன் அனுப்பப்பட்டும் தற்போது வரை சம்மனுக்கு பதிலோ அல்லது நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த வாரம் முன்னாள் பிரதமர் தேவகவுடா ஒரு எச்சரிக்கை வீடியோவை பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் எதையும் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும், எதையும் பொறுத்துக் கொள்ள தனக்கு ஒரு தாழ்மை உள்ளது, அதை மீற வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை பதிவை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த பதிவு வெளியான 2வது தினமே பிரஜ்வல் ரேவண்ணா ஒரு வீடியோ வெளியிட்டார்.
வரும் மே 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக என குறிப்பிட்டிருந்தார். அதன்படி தற்போது ஜெர்மனியில் இருந்து இந்தியா திரும்பி இருக்கிறார் பிரஜ்வல் ரேவண்ணா. ஏற்கனவே பிரஜ்வல் ரேவண்ணா 5 முறைக்கு மேல் சம்மன் அனுப்பப்பட்டு ஆஜராகாத நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது SIT, நீதிமன்றம் மூலமாக அவருக்கு எதிராக கைது வாரண்டை பெற்றிருந்தது. எனவே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார். பெங்களூரு விமான நிலையம் வந்து இறங்கிய உடனேயே கைது செய்து அவரை நேரடியாக SIT-யின் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு இன்று இரவு முதலே விசாரணையான தொடங்க இருக்கிறது. இந்த விசாரணையின் பின்னணி என்ன என்றால், பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அளித்திருந்த புகாரில் அவருக்கு எதிராக 376 சட்டப்பிரிவின் கீழ், IPC 376 சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 376 சட்டப்பிரிவு என்பது பாலியல் வன்கொடுமை. இந்த வழக்கு இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் கட்டாயம் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் உடனடியாக கைது செய்யப்படுவார் என்பதுதான் நடைமுறை. அதுதான் தற்போது நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் நீதிமன்றம் மூலமாக கைது வாரண்டை ஏற்கனவே பெற்றிருந்தது SIT. எனவேதான் அவர் விமான நிலையத்தில் வந்திறங்கிய உடனேயே அவருக்கு எதிராக ஏற்கனவே ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இருக்கிறது. அதையெல்லாம் குடியுரிமை அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னர் உடனடியாக SIT அதிகாரிகள் இந்த கைது வாரண்டை, இந்த வழக்கு தொடர்பான கைது வாரண்டை அவர்களிடம் சமர்ப்பித்து பிரஜ்வல் ரேவண்ணாவை தங்கள் வசம் பெற்றுக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர் தற்போது இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்பதால் அவரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். தற்போது அவர் நேரடியாக SIT அலுவலகம் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அலுவலகம் சென்ற உடனே இன்று இரவு முதலில் அவரிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்னதாக பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவும் விசாரணைக்கு வரவிருக்கிறது விரைவில். எனவே இன்று முதல் அவர் மீதான விசாரணை நடைபெற இருக்கிறது. கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக இருந்து வந்த சர்ச்சைக்கு பிரஜ்வல் ரேவண்ணா மூலம் தீர்வு கிடைக்குமா? அந்த விசாரணைக்கு பின்னர் உண்மை என்ன என்பது தெரிய வருமா? ஏனென்றால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் இதையெல்லாம் தனது அரசியல் வாழ்க்கைக்கு எதிராக சிலர் நடத்தும் சதி என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இத்தனை முறை சம்மன் அனுப்பப்பட்டும் ஏன் ஆஜராகவில்லை? குறிப்பாக முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் எச்சரிக்கை அந்த பதிவுக்கு பிறகு ஏன் ஆஜராக வேண்டும் என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. ஆனாலும் இந்த வழக்கில் முதல் சம்மன் அனுப்பப்பட்ட போது அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அவர் வழக்கறிஞர் மூலமாக 7 நாட்களில் விசாரணைக்கு ஆஜராவேன் என குறிப்பிட்டிருந்தார். ஏன் அந்த 7 நாட்களில் ஆஜராகவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆபாச வீடியோ விவகாரத்தில் 3000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தும் அவரது செல்போனில் பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதெல்லாம் உண்மையா என்பதை அவரது செல்போன் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப ஆதாரங்களை ஆய்வு செய்யவும் அவரிடமிருந்து பல்வேறு விஷயங்களை கைப்பற்றுவார்கள் சிறப்பு புலனாய்வு அமைப்பினர். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் அவரது ஆசனில் உள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவின் வீட்டின் படுக்கை அறையில் இருந்த படுக்கைகள், அதே போல தலையணைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், பல்வேறு பொருட்கள் இந்த தொழில்நுட்ப ஆய்வுக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் இத்தனை நாட்களாக தலைமறைவாக இருந்த பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியா வந்த உடனேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் அடுத்த கட்டம் என்ன என்பது SIT விசாரணையின் முடிவில் தெரிய வரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.